மார்னிங் சார். குட் மார்னிங் சங்கர். டீ. தேங்க்யூ. சுகர்? எஸ். தேங்க்யூ சார். அப்படியே இந்த ஆல்பத்தை கொஞ்சம் பாருங்க. என்னது? நகை டிசைன் என் ஃப்ரெண்டு கடையில இருந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம ஊர் கோவில் தெய்வத்துக்கு ஒரு நகை செய்யணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க. பெரியவங்க நீங்க இதுல நல்லதா செலக்ட் பண்ணணும். எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. பியூட்டிஃபுல் செலக்ஷன் சார். இந்த கடையில நகையெல்லாம் நல்லாவும் நாணயமாவும் செஞ்சு தராங்க. அப்படியே நம்ம நளினிக்கு ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்துடலாமே? அவளுக்கு நகை நிறைய இருக்கு. அந்த நகையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி எக்ஸிபிஷனே ஓபன் பண்ணலாமான்னு தோணும். அப்படிங்களா? அந்த நகையை வேணா ஏதாவது நல்ல டிசைன்ஸ் இருக்கான்னு நீ பாரு. பார்க்கலாமே? Beautiful. Lovely. Oh, fantastic. இது எல்லாமே நளினியோட நகை தான் சார். அந்த லாக்கர்லயும் நகைகள் தானா? ஆமா, அதுல பழைய நகைகள்லாம் இருந்தது. ஆனா பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு, காம்பினேஷன் மறந்துட்டேன். ஞாபகம் வரல. அப்புறமா பார்க்கலாமே. எனக்கு ஹெல்ப்? முதல்ல உனக்கு ஹெல்ப்புக்கு ஆளை தேடிக்கும். அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆயும் இன்னும் உயிரோடு இருக்கியா சங்கர்? சங்கரா? பக்கத்துல ஏதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்கா? என்ன பைத்தியக்காரனாக்கு பாக்குறியா? கிழிஞ்ச வேட்டி சட்டை ஏதாவது வேணா கேள் கொடுக்குறேன். கிண்டலா? குரு யார் இவங்கெல்லாம்? குருவா? பேரை மாத்தி பொண்ணு வேற பிடிச்சிட்டியா? யார் இந்த காஷ்மீர் ஆப்பி? உங்க அக்கா. டைகர், பிரதர் நமக்கு ஒரு பிரசன்ட் கொண்டு வந்திருக்கார். எப்படி மச்சான்? ஏதாவது வேணும்னா என்கிட்ட பேசு. அவ பக்கத்துல போனா உன் டங்கு வர அறுத்துருவா. பாக்கலாம். எப்படி அக்கா அடி?
ஏண்டா உதவாக்காரங்களா சங்கர உயிரோட பார்த்துட்டு அவனை இங்க புடிச்சிட்டு வராம உதப்பட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? சாரி சார். என்ன சாரி? ஏன் மிஸ்டர் சக்கரவர்த்தி, சங்கர் உயிரோடு இருந்தா உங்க மகன் திவாகரனை சங்கர் எப்படி ராஜசேகரன் நம்புவான்? அங்கதான் இருக்க அந்த ராஜசேகருடைய புத்திசாலித்தனம். நாம பழம் பெருச்சாலினா அவன் பழம் பழம் பெருச்சாளி. எந்த நெக்லஸுக்காக நாம பாடுபடுறோமோ அவனும் அதே நெக்லஸுக்காகத்தான் பிளான் பண்றான். யூ ஆர் ரைட் டாடி. நேத்துதான் ரொம்ப தந்திரமா அவங்கிட்ட இருக்க நகையெல்லாம் பார்க்க ட்ரை பண்ணேன். அந்த நெக்லஸ பாத்தியா? அவ்வளவு சுலபத்துல காட்டிடுவானா? மத்த எல்லா நகையும் காட்டினா, ஆனா அந்த நெக்லஸ காட்டவே இல்லையே. இரும்பு பெட்டியை திறக்க முடியல, நம்பர் மறந்து போச்சு சொல்லிட்டானே. திறக்க முடியலையா? ஹலோ நளினி, நான் தாமா பேசுறேன். என்ன? அங்கிள், நான் நாளைக்கு புறப்பட்டு வரேன். நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்ல தானே? ஆமா அங்கிள். ரொம்ப சந்தோஷம். அங்கிள், என் கூட சங்கரோட அம்மாவும் வராங்க. யாரு யாரு? சங்கரோட அம்மாவும் வராங்க. சங்கரோட அம்மா. காஷ்மீர்க்கா? ஆமா அங்கிள். வரட்டும் வரட்டும். நான் வச்சிடட்டுமா அங்கிள்? சுஜி, நீ வரியா? காஷ்மீருக்கு வரியா? சங்கர், 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 என்னப்பா நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சார், அந்த இலையெல்லாம் பூச்சி கடிச்சிருக்கு, அதான் பாத்துட்டு இருக்கேன். வெரி குட். எல்லாத்தையும் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கிறியே, அப்படித்தான் இருக்கணும். ஒரு குட் நியூஸ். என்ன சார்? நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்ல நளினியோட உங்க அம்மாவும் வராங்க. அம்மா வராங்களா? எஸ். மகனை பிரிஞ்சு தகப்ப இருக்க முடியும், ஆனா தாயால இருக்க முடியுமோ? நாளை காலையில நாம 2 பேரும் ஏர்போர்ட்டுக்கு போறோம். நீ இங்கே இரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே? ஓகே சார். அம்மா வராங்க. சார், சார், அம்மா வரல? எல்லா பேசஞ்சரும் வந்துட்டாங்க, அம்மா நளினியும் காணுமே. நளினி பிளைல மிஸ் பண்ண மாட்டாளே? என்கொயரியில விசாரிச்சியா? கேட்டேன் சார், டெல்லியில இருந்து புறப்பட்டவங்க லிஸ்ட் அவங்க பேரே இல்லையா? நான்சென்ஸ். மனுஷன் எப்படி பதறிக்கிட்டு இருக்கான் வந்து. சரி, வீட்டுக்கு போய் ட்ரங்க் கால் பண்ணலாமா? புக் a call to Delhi 881761. No, lightning call. No use. My good old friend ராஜசேகரன். நீ டெல்லிக்கு போன் பண்ணி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா நளினியும் உன் மனைவியும் இப்ப அங்க இல்ல.
இங்க காஷ்மீர்ல எங்க கஸ்டடியில எல்லா சௌரியத்தோட இருக்கிறாங்க. அட பாவிகளா, இன்னும் நீங்க உயிரோட இருக்கீங்களா? என்ன பார்ட்னர் திகச்சு போயிட்ட? அடையாளம் தெரியாம நீ ஜெயராஜ்ங்கிற பெயரில மறைஞ்சிருந்தாலும் நாங்க உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தியா? இதத்தான் உயிர் சிநேகிதம்னு பெரியவங்க சொல்லுவாங்க பார்ட்னர். பார்த்தேன்னு சொல்லாதீங்க வர்மா, உயிர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. கரெக்ட் மைக்கேல். சிநேகிதங்கிற சொல்லுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அந்த புனிதமான வார்த்தையை உங்க வாயால சொல்லாதீங்க. பாத்தீங்களா பார்ட்னர், ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்தவன் பெரிய மனுஷன் மாதிரி பேசணும். அது ஒண்ணுமில்ல சக்கரவர்த்தி, இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம 3 பேரையும் எதிர்பாராம சந்திச்ச ஷாக்ல அப்படி பேசுற. இப்ப என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்கீங்க? என் மனைவி நளினி எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க? இன்னும் எந்த பழியை என் தலைமையில சுமத்தலாம் நீங்க வந்திருக்கீங்களா? பாவீங்களா? பாவியா? நாங்க கஷ்டப்பட்டு கோயில்ல கொள்ளையடிச்ச 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ பதுக்கி வச்சிருக்கிறியே, நீ எப்பேற்பட்ட ஆடு? என்ன கோவில்ல கொள்ளையடிச்ச நெக்லஸ நான் பதுக்கி வச்சிருக்கேன்? என்ன உளறீங்க? அதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல? நிச்சயமா தெரியாது. மிஸ்டர் சக்கரவர்த்தி இப்படி எல்லாம் கேட்ட பதில் சொல்ல மாட்டார். ஒரு ஷாக் கொடுத்தா இம்மிடியேட்டா பதில் சொல்லிடுவார். போன நளினி கிட்ட கொடு. அங்கிள் ஹலோ அம்மா நளினி, நான் தான் பேசுறேன். இவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல அங்கிள். அங்கிள் எங்களை ஏர்போர்ட்ல இருந்து கடத்தி இங்க கொண்டு வந்து இங்க ஒரு போட் ஹவுஸ்ல அடைச்சு வச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள், எங்களை காப்பாத்துங்க அங்கிள். நீ எங்கம்மா இருக்க? பத்திரமான இடத்துல தான் இருக்கிறான். அப்பா, நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்ன இப்படி குடும்பப்படுத்துற? அப்ப அந்த லாக்கரை திறந்து வைர நெக்லஸ் எடுத்து கொடு. எந்த லாக்கர், எந்த நெக்லஸ் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல? அன்னைக்கு என்கிட்ட காட்டின அந்த லாக்கர். சங்கர், என்னப்பா இது? நீயா இப்படி பேசுற? அவன் சங்கர் இல்லப்பா, திவாகர், என் மகன். வேற எப்படி பேசுவான்? எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் சார். அடப்பாவி, கேவல பணத்துக்காக தன் சொந்த மகனை இன்னொருத்தர் மகன் யாராவது அனுப்புவாங்களா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? போ! You bastard! டைகர்! திவாகர், அந்த லாக்கர் எங்க இருக்கு? எனக்கு தெரியும்பா. டைகர், வெளியிட்டு போ. ஓ, ஓ, மரியாதை அந்த லாக்கரை தர. எனக்கு நம்பர் காம்பினேஷன் மறந்து போச்சுப்பா. அப்ப நளினி உன் மனைவி 2 பேரையும் நீ உயிரோட பார்க்க முடியாது. என்னையா பாச்சு தேவை பண்றீங்க? நான் என்ன பாவம் பண்ணணும்? கொஞ்ச நாள் உங்க கூட சரியிகமா இருந்தேன். நான் சத்தியமா சொல்றேன், அந்த நெக்லஸ பத்தியும் அதை பத்தின விவரமும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. மரியாதை அந்த லாக்கரை தர. நான் தான் சொன்னேனப்பா, எனக்கு நம்பர் காம்பினேஷன் மறந்து போச்சுப்பா. தெரியாது? ராஜசேகரா, இன்னும் 24 மணி நேரம் தரேன். அதுக்குள்ள அந்த நெக்லஸ் என் கைக்கு வந்து சேரணும். இல்ல உன்னை பீஸ் பீஸா கிழிச்சுடுவேன். டைகர், இவனை பார்த்துக்கோ. திவாகர், இங்கே இரு. நளினி எங்க போற? அவங்கதான் காவல் இருக்காங்களே. குடிச்சிட்டு இருக்காங்கம்மா. இந்த நேரத்தை விட்டா நாம தப்பிக்கவே முடியாது. வாங்கம்மா. நீங்க போயிடுங்கம்மா, நீங்க தப்பிச்சு போயிடுங்க. நீங்க போயிடுங்கம்மா, நீங்க போங்க.
சங்கர், நான் சங்கரோட அம்மா. இது ஏதோ பைத்தியம் போல இருக்குது. இது சங்கரே இல்ல. சங்கர், என்னப்பா இதெல்லாம்? என்ன இது? கூத்துல கோமாளி வந்த மாதிரி தாலியை கட்டி முடிச்சுட்டாங்க. சோத்த சாப்பிடணும் இருக்கோம், நீ வேற குறுக்க வந்துட்டு. ஏமா எடுத்துட்டுப்பா. சங்கர், 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 என்னப்பா பார்த்துட்டு சும்மா இருக்கே? விடு. டாக்டர் பிரேமா, டாக்டர், என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? 25 வருஷத்துக்கு முன்னால என்னையும் என் குழந்தை சங்கரையும் நீங்க தானே காப்பாத்துறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்ல? டாக்டர், நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. இது சங்கர் இல்ல, குரு. குரு. என்ன டாக்டர், என் மகன் சங்கரை என்கிட்டே குருன்னு சொல்றீங்களே, எனக்கு பைத்தியமா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் பைத்தியமா? இந்த குருவா பிரேமா, என்ன இதெல்லாம்? ஆமா நீ இத்தனை நாளா உங்ககிட்ட மறைச்சு வச்சிருந்த ரகசியத்தை இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, தாங்க முடியலையே. ஐயோ அம்மா, இந்த குழந்தையாவது உயிரோட பிறக்கணுமே, இல்லனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ பிரேமா, பிரேமா, ஐயோ ஐயோ. பிரேமா, சாரிண்ணா, இந்த குழந்தைய என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. பிரேமா, இந்த தடவை பிறந்த குழந்தை இறந்துட்டதுன்றது ஜானகிக்கு தெரியவே கூடாது. ஆனா மயக்கம் தெளிஞ்சது குழந்தை எங்கன்னு கேட்பாளே. உண்மை தெரிஞ்சா அந்த அதிர்ச்சியில உயிரியே விட்டுருவாளே. டாக்டர், நீங்க அட்மிட் பண்ண சுமதிங்கிற பேஷண்ட்டுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. 2 ஆண் குழந்தைங்க டாக்டர். ஐ சி, இத வந்துட்டேனா? பிரேமா, என்னன்னா? கொஞ்சம் எப்படி வாமா. பிரேமா, நீ மனசு வச்சா உங்க அண்ணி உயிரை காப்பாற்ற முடியும். என்னன்னா சொல்றீங்க? மயக்கமா இருக்கிற அந்த பொண்ணுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அதுல ஒரு குழந்தைய உங்க அண்ணி கொடுத்துரு. நான் ஒரு டாக்டர். நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனால் கடவுளா பார்த்து கொடுத்துருக்கிற சந்தர்ப்பம். உன் அண்ணி உயிரை காப்பாத்துறதுக்காக இதை செய்யக்கூடாத. ஒருவேளை இந்த உண்மை வெளியாயிட்டா சத்தியமா நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். குற்றத்துடைய பொறுப்பு பூரா நானே ஏத்துக்கிறேமா. பிளீஸ். அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தைக்கு நீங்க தாயாயிட்டீங்க. டாக்டர், எனக்கு ரெட்ட குழந்தையா பிறந்தது? ஆமா சுமதி. அம்மா, 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 அம்மா.